தவா புலாவுக்கு நம்ம அடுப்பில் ஹாட் வாட்டர் ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸை குக் பண்ணிக்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸை களைஞ்சி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இது ரைஸு குக் ஆகிட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் மஞ்சப்பொடி, ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இது இப்போ வந்து குக் ஆகட்டும். கொஞ்சம் ஹாஃப் குக்கு ஆனால் போதும். பாருங்க, நல்லா குக்காக இருக்குது. ஹாஃப் குக்கு ஆனால் போதும். நம்ம இப்போ வந்து இதை எடுத்துட்டு இதை ட்ரைன் பண்ணிக்கலாம். நான் அடி கனமான ஒரு வானல் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து பட்டர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்கலாம். பாருங்க, இந்த எண்ணெயும் பட்டர் இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஜீரகம் நல்லா இதாக எடுத்து இந்த இதில் வந்து ஆனியனை போட்டுக்கலாம். நான் ஜூலியன்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆனியன்லாம், டொமேட்டோலாம். அப்புறம் நான் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மூணுத்தையும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுட்டேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணி நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே நான் வெஜிடபிள்ஸ்லாமும் பாருங்கள் நறுக்கி வச்சுருக்கேன். டொமேட்டோ போட்டுக்கலாம். அப்புறம் பீஸு, கேபேஜு, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே போட்டுக்கிறேன். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாத்தில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதில் பீட்ரூட்டை வந்து நான் துருவிக்கிறேன். இது துருவிக்கலாம். துருவிண்டா கலரும் நமக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் நல்லாவும் இருக்கும். இதோட நம்ம வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். பேஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருக்கேன். கொஞ்சமாக கொரியண்டர் பவுடர். நான் வந்து தவா புலாவில் பாவுபாஜி மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. நான் வந்து வெறுமனை இப்படி தான் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நமக்கு பாவுபாஜி மசாலாவில் தான் வேணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இப்போ இதோட கொஞ்சமாக ஜீரக பவுடர்,
இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா வந்து குக் ஆகிடுத்து. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, குக்குடு ரைஸு, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கசூரி மேத்தி, கொஞ்சமாக கரம் மசாலா, நல்லா நிறைய கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளோட தவா புலாவ் ரெடி ஆகிடுது. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப லாங் ரைஸ் போடல, மீடியம் லென்த்து தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கணும், நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம். நம்ம டெய்லி வடிக்கிற சாதம் இருக்குது இல்லையா, அந்த ரைஸ்லேயும் பண்ணலாம். பாருங்க, நம்மளோட தவா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணி நம்மளோட தவா புலாவ் ரெடி ஆகிடுது. பாருங்க, ரைத்தாவோட நான் இன்றைக்கி வந்து ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ரைத்தாவோடையும் பாப்படு எதோட வேணாலும் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு பாப்படை வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செய்யலாம். என்ஜாய் த டிஷ். தேங்க்யூ, பாய்.